தேங்காய் சட்னி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா நான் சொல்ற தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். தோசை, இட்லி, ரவா உப்புமாக்கலாம், சேமியா உப்புமாக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் இதுக்கு. இந்த தேங்காய் சட்னிக்கு நான் ஒரு 3 பதை வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு 3 சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா வந்து இப்ப 2 ஸ்பூன் நீங்க வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா அதே 2 ஸ்பூன் வந்து நீங்க உடச்ச கடலை எடுக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு 3 ஸ்டெம்ல இருந்து ஒரு 2 ஸ்டெம் வந்து கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம். சோ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம வந்து பச்சையா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுக்க போறோம். நீங்க வேர்க்கடலை வந்து தோலோட போட்டு நீங்க சட்னி அரைக்கலாம். அது டேஸ்ட் நல்லா இருக்கும். வேர்க்கடலை சட்னி கூட நீங்க தோல் எடுக்காம நீங்க வந்து தோலோட போட்டு நீங்க வேர்க்கடலை சட்னி அரைச்சா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். தட்டுல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து மிக்ஸி ஜார்ல வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த சட்னி வந்து நீங்க வந்து நல்ல மெய்யாவும் அரைக்கலாம், கொஞ்சம் கொரன்னு கூட அரைக்கலாம். தேங்காய் சட்னி கொஞ்சம் கொரன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கு. இந்த சட்னி வந்து நீங்க வந்து கெட்டியாவும் வைக்கலாம், இல்ல தண்ணி சட்னி மாதிரி கூட வைக்கலாம். இது ரெண்டுமே வந்து தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம இது மாதிரி அரைச்சுக்கோங்க. எல்லா ஐட்டமும் வந்து நல்லா இது மாதிரி பொடி ஆனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி இந்த சட்னி அரைக்கலாம். இப்ப நான் சட்னி அரைச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து தாளிப்பு கொடுத்துருக்கேன். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நான் தாளிச்சு இந்த சட்னில கொட்டியிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் செமி திக்கா வச்சிருக்கேன். இது 2 பேர் தாராளமா தொட்டு சாப்பிடலாம். சோ இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த சட்னி நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நான் இன்னைக்கு இந்த தேங்காய் சட்னி வந்து தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த தோசையோட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.